சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டுள்ளது எனவும் அதன் மீது கவனம் செலுத்துமாறும் திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரம். அகிலா, வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதை கடந்த 24 மணி நேரத்தில் வந்த செய்திகளே தெளிவாக உணர்த்துகின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பள்ளி மாணவர்களிடையே மோதல் தாக்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் பரிதாபமாக உயிரிழப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் எடை தராசால் அடித்து காய்கறி கடைக்காரர் கொலை. தென்காசியில் சொத்து தகராறில் விவசாயி வெட்டி படுகொலை. சேலம் பகுதியிலே தலை துண்டித்து கொல்லப்பட்ட இளைஞரின் தலையை தேடும் போலீசார். இதே போல நாகர்கோவில் என்று பல மாவட்டங்களில் வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பள்ளி மாணவர்களிடையே படிப்புதான் வளர வேண்டும், ஆனால் திமுக ஆட்சியில் வன்முறை போக்குதான் அதிகரித்திருக்கிறது. கொலை வரை நீண்டிருக்கக்கூடிய இந்த மோதல் வெறியை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டிருக்கிறது எனவும் சுய விளம்பரத்தில் தான் திமுக அரசு திளைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சியில் இருக்க போகும் 4 மாதங்களுக்காவது சட்டம் ஒழுங்கின் மீது தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து விவசாயிகள், வியாபாரிகள், பெண்கள், இளைஞர்கள் என யாருக்குமே பகல் இரவு என்று எந்த நேரத்திலும் பாதுகாப்பு இல்லை. தமிழக காவல்துறை இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த அறிக்கையிலே பதிவாக குறிப்பிட்டிருக்கிறார்.